வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மலேசியா வேதாத்திரிய ஷட்சங்கத்துக்கு என்னின் முதல் வணக்கம். வாழ்க இந்த ஷட்சங்கம், வளர்க வளமுடன். சென்ற பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி மலேசியா வேதாத்திரிய ஷட்சங்கத்தில் 14 சித்தர்களும் வேதாத்திரியமும் என்ற தொடர் நிகழ்வின் பாகம் 195 இறை தத்துவம் என்னும் பகுதியில் உலகம், மனிதன் தோற்றம் பற்றிய நான் ஆற்றிய உரை இது. உலகம் தோற்றம் பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். 1380 கோடி ஆண்டுகளுக்கு முன் அண்டவெளியில் உள்ள பொருள்களெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து மிக அடர்த்தியுடன் கூடிய மிகச்சிறிய அளவில் தீ பிழம்பாக இருந்து உள்ளது. அதன் மத்தியில் அணுக்கள் அடர்த்தியாக சேர்ந்து ஒன்றுடன் ஒன்று மோதி அழுத்தமாகி சிறும் பெரும் பகுதிகளாக வெடித்து சிதறியதுதான் நம் பிரபஞ்சம். இந்த நிகழ்வுகள்தான் நம் விஞ்ஞானிகள் கூறுகின்ற திடீர் வெடிப்பு தத்துவம், அதாவது பிக் பேங் தியரி என்று சொல்வது. உலகம் எப்படி தோன்றியது என்பதை அறிவதற்கு முன் நெபுலா என்ற ஒன்றை பற்றி நாம் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமாகிறது. கோடிக்கணக்கான விண்களின் கூட்டு இயக்கமே ஒரு கோள் என்பதை நாம் அறிவோம். தற்சுழல் விரைவு குறைந்த விண்ணை தற்சுழல் விரைவு அதிகம் கொண்ட விண் சுற்றி வரும்போதுதான் முதல் மூலகம் எனும் நீரக அணு என்று அழைக்கப்படும் ஹைட்ரஜன் அணு தோன்றுகிறது. இறைவெளியின் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்றாக கூடி ஒரு உருண்டை வடிவம் கொண்டு விண்வெளியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதைத்தான் நாம் நெபுலா என்கின்றோம். மூலகம் அல்லது பேரணு அல்லது எலிமெண்ட் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் முறையாக தெரிந்து கொள்ள வேண்டும். விண் அல்லது அணு, எனர்ஜி பார்ட்டிக்கல் என்பது ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. ஒரு விண்ணுக்கு மேற்பட்டு இணையும் போது அதை பேரணு அல்லது மூலகம் என்கின்றோம். இதையே ஆங்கிலத்தில் எலிமெண்ட் என்றும் அழைக்கப்படுகிறது. நமது மகான் மகரிஷி அவர்கள் கூட ஒரு பாடலில் இதை பற்றி சொல்லியிருப்பார். ஆதி என்னும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி அப்படிம்பார். ஆக மூலகம் என்று சொன்னால் பேரணு என்றும் சொல்லலாம். அதற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்களின் கூடுதலே மூலகம் என்பது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட மூலகங்கள் பலவாகிதான் அவை இணைந்து இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். மூலகம் என்பது என்ன என்பதை நாம் இப்பொழுது விரிவாக காண இருக்கின்றோம். விண் தனித்து இயங்கினால் அது ஆகாசம். 2 விண்கள் சேர்ந்து இயங்கினால் அது காற்று. 3 விண்கள் சேர்ந்து தனித்து இயங்கினால் அது உஷ்ண காற்றாகி நெருப்பாக மாறுகிறது. 4 விண்கள் இணைந்து தனித்து இயங்கினால் அது நீர். 5 விண்கள் சேர்ந்து தனித்து இயங்கினால் அது நிலம். இதில் கண்டுள்ள 5 பௌதீக பிரிவுகளும் மூலகங்களே. இயற்கையாக அமைந்த மூலகங்கள் மொத்தம் 94. செயற்கையாக ஆய்வகங்களில் செய்யப்பட்டவை 24. ஆக மொத்தம் இதுவரை 118 மூலகங்கள் கண்டறிந்துள்ளனர் நமது விஞ்ஞானிகள். இப்போது நாம் உலகம் தோன்றியது எப்படி என்பதை பார்ப்போம். நெபுலா என்பது பற்றி நாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றோம். அந்த நெபுலாவிலிருந்து வெளியேறும் வாயுக்கள், தூசுகள் ஒன்று சேர்ந்து 457 கோடி ஆண்டுகளுக்கு முன் நமது சூரிய கோளை உருவாக்கி இருக்கின்றன. இதை போன்றே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள கோடான கோடி சூரியன்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றன. நமது சூரியன் உருவான பின் மீதமுள்ள பாறைகள், வாயுக்கள், தூசிகள் ஒன்றிணைந்து நமது சூரிய குடும்பத்தில் உள்ள மற்ற கோள்களையும் உருவாக்கி இருக்கின்றது. நமது சூரியன் பெரிய நெருப்பு கோளம். அதன் மைய பகுதியில் கொதிக்கும் நெருப்பினுடைய உஷ்ண அளவு கொதிநிலை 1,40,00,000 டிகிரி செல்சியஸ். சூரியனுடைய விளிம்பில் உள்ள கொதிநிலையினுடைய அளவு 6,000 டிகிரி செல்சியஸ். சூரியனுடைய மிகுந்த விரைவான சூழ்ச்சியால் தூக்கி எறியப்படும் பாறைகள், வாயுக்கள், தூசுகள்
சூரியனுடைய ஈர்ப்பு விசையில் அதற்குள்ளே அடங்கி சூரியனையே சுற்றி கொண்டிருக்கும். அப்படி சுற்றி கொண்டிருக்கின்ற நிலையில் சுத்த வெளியினுடைய சூழ்ந்தழுத்த சக்தியினால் பாறைகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு உருண்டை வடிவம் பெற்று கோள்களாக மாறி சூரியனை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி உண்டான உருண்டு திரண்டு வடிவம் கொண்ட பாறைகள்தாம் நாம் காணும் கோடான கோடி கோள்கள். அப்படி நமது சூரியனை சுற்றி கொண்டிருக்கும் ஒரு கோள் மீது, அதாவது பல கோடி கோள்கள் பூமியை சூரியனை சுற்றி கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு கோள் மீது 400 500 விண்கற்கள் விழுந்து கொண்டே இருந்திருக்கின்றது. இப்படி தொடர்ந்து விண்கல்கள் அதிக அளவில் விழுந்து கொண்டே இருந்ததனால் அந்த கோளினுடைய மைய பகுதியில் கோடி கோடி ஆண்டுகளுக்கு முன் ஒரு நெருப்பு கோளமாகவே இருந்திருக்கின்றது. அதுதான் பின்னாளில் நாம் இப்பொழுது வசிக்கின்ற பூமி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது பூமியை முன்காலத்தில் குட்டி சூரியன் என்று விஞ்ஞானிகள் அழைத்திருக்கின்றனர். இந்த குட்டி சூரியன் கோளில் தியா என்ற சிறிய கோள் உள்ளே விழுந்ததால் பாறைகள் வெளியே எரிந்து வீசப்பட்டுள்ளன. வெளியே வீசப்பட்ட அப்பாறைகள் ஒன்றிணைந்து உருண்டை வடிவம் கொண்டு குட்டி சூரியனின் காந்த புலனின் விசைக்கு உட்பட்டு துணைக்கோளாக மாறி சுற்ற ஆரம்பித்திருக்கிறது. அதுவே நம்முடைய பூமியின் துணைக்கோளான சந்திரனாகும். மிக தொலைவில் இருந்த இந்த சந்திரன் தொலைவு குறைந்து குறைந்து தற்போது 2,30,000 மைல்கள் தொலைவிற்கு வந்து நமது பூமியை சுற்றி கொண்டிருக்கிறது. பல கோடி வருடங்களாக நெருப்பு கோளமாக இருந்த நமது பூமி நீர்த்தன்மை கொண்ட விண்கற்கள் விழுந்த வண்ணம் இருந்துள்ளதால் குட்டி சூரியனுடைய மேல் பரப்பு குளிர ஆரம்பித்து உயிர் வகைகள் தோன்ற வகை செய்தன. நமது நில உலகம் தோற்றம் பற்றி புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் கொடுக்கும் விளக்கத்தை தற்போது பார்ப்போம். கோடான கோடி உயிரினங்கள் கொப்பளித்துக் கொண்டிருக்கும் வண்ணமயமான அற்புதமான ஆச்சரியமான கிரகம்தான் நம் பூமி. நமது அறிவுக்கு எட்டிய வரையில் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள கோடான கோடி சூரிய மண்டலங்களில் நமது சூரிய மண்டலத்தில் உள்ள நமது பூமியைப் போல வேறு எந்த கிரகங்களிலும் உயிரினங்கள் கிடையாது. நமது பூமி ஓர் உயிருள்ள கிரகமாக மாற அது எடுத்துக்கொண்ட காலம் மனித கற்பனைக்கு எட்டாததும் அப்பாற்பட்டதும் கூட. சுமார் 500 கோடி ஆண்டுகளுக்கு முன்புதான் திரண்டு உருண்ட பாறைகள் உருவாகின. கடல் உருவானது 300 கோடி ஆண்டுகளுக்கு முன்புதான். 200 கோடி ஆண்டுகளுக்கு முன்தான் கடலுக்கடியில் சிறு சிறு உயிரினங்கள் தோன்ற ஆரம்பித்தன. பூமியை சுற்றி உள்ள நிலப்பகுதிகள் மீது காற்று மண்டலம் உருவாவதற்கு மற்றுமொரு 100 கோடி ஆண்டுகள் காலம் எடுத்துக்கொண்டது நம் பூமி. 30 கோடி ஆண்டுகளுக்கு முன்புதான் ஆக்சிஜன் உருவாகும் தாவரங்கள் தோன்றின. மற்ற எல்லா வகையான உயிரினங்கள் தோன்றுவதற்கு நமது பூமியின் மேல்பரப்பு தயாரானது 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்புதான். நாம் இனி மனித தோற்றம் பற்றி அடுத்து பார்ப்போம். வாழ்க வளமுடன்.